டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இன்று சிறப்பு விருந்தினராக அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனரும் மதுரை மாவட்ட பட்டியல் மாற்ற ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் போதிலட்சுமி அம்மா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். டிகேவி ராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் டிகேவி ராஜா நிறுவனர் சேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும். நீங்கள் களப்பணி சிறப்பாற்றுறீங்க. எந்தெந்த இடத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அதை உடனுக்குடனே மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்து உங்களுடைய கலைப்பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. களப்பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி அம்மா. உங்களுக்கும் டிகேவி ராஜாஸ் ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம், ஏபிஜே குளோபல், அதாவது சிறந்த ஆளுமைக்கான விருது சமீபத்தில் வாங்கியிருந்தீங்க. அந்த காணொலியை நான் பார்த்தேன். உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு. எதிர்வரும் 2/3/2025 அன்று மதுரையில் ஆலோசனை கூட்டம், பட்டியல் மாற்றம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரர் அறிவித்திருக்கிறார். அது பற்றிய உங்களுடைய கருத்து? கண்ணுசாமி அண்ணன் அவர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் வெளியேற்றத்தை கண்ணுசாமி அண்ணா முன்னெடுத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய அளவில் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டியல் மாற்றமே எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்ற அளவுக்கு பட்டி தொட்டி எல்லா இலக்கமும் எல்லா கிராம மக்களுமே பட்டியல் மாற்றம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. எனவே இந்த மக்கள் அனைவருக்கும் இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் வடிவு மல்லத்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளை வச்சுருக்கவங்க, அது எத்தனை அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்பிலும் உள்ள தலைவர்களையும் வரவேற்கிறோம். அனைத்து தலைவர்களுமே நீங்கள் கட்டாயம் இந்த பட்டியல் மாற்றம் குறித்த ஆலோசனை கூட்டம் தான் இது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நீங்கள் அனைவருமே எங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு முடியாது. ஏன்னா நம்முடைய அமைப்புகளே ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வச்சுருக்கோம். ஆலோசகர்கள் இருக்கிறீங்க, சங்கங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். 2/3/2025 மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள ராம்சுப் மஹாலில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக அப்படி என்றால், நம்ம பட்டியல் மாற்றம் ஏன் தேவை, அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு, நம்ம எல்லாருமே போராட்டங்கள் பண்ணுறோம், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அனைத்து துறைகளிலுமே நம்ம சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் தவறாது கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாம் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளோம். சுற்றுப்பயணம் எப்படின்னா, கார் ஒரு 10 கார் 20 கார் அமைச்சு அந்த காரில் தான் நம்ம அனைவரும் செல்ல போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம அப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்துமே நம்ம பேசி பரிந்துரைக்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம சென்று அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து அங்கே அந்த பட்டியல் மாற்றம் குறித்து நம்ம பேசிட்டு மக்களுடைய கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுட்டு அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம சென்று கடைசியாக நம்ம சென்னை அடைகிறோம். சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமாகவும் அல்ல உண்ணாவிரதமாகவோ நம்ம இருந்து இந்த பணியை சிறக்க செய்ய வேண்டும். ஏன்னா இதில் கண்ணுசாமி அண்ணனுக்கு மட்டும்தான் இதில் பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒருத்தர் களப்பணி ஆற்றுறாங்க. ஒரு திறமையாளரோ ஒரு ஆளுமையாளர்களையோ உருவாக்கியது நம்முடைய சமுதாயம்தான். இப்போ கண்ணுசாமி அண்ணன் மட்டும் அவர் எந்திரிச்சு வரல, நம்ம அனைவருமால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அனைத்து தலைவர்களுமே. என்னையுமே நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. ஒரு பெண் ஒரு எழுச்சிமிகு உரை ஆற்றுகிறேன், எல்லா இடத்துக்கும் நானும் பயணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அரவணைப்பும் தான் என்னை இவ்வளோ தூரம் எடுத்து வந்திருக்கு. எனவே பட்டியல் மாற்றம் நமக்கு தேவை. இந்த ஆலோசனையில் இளைஞர்களும் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். பெண்கள் மிக விழிப்புணர்வாக இருக்கீங்க. நீங்களும் பல நிகழ்ச்சிகளிலும் மேடைகளிலும் பேசுவதற்கு ஆர்வமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே பயிற்சிகள் அளிக்கப்படும். உறுதியாக பட்டியல் மாற்றத்தின் விழிப்புணர்வு பயிற்சி மாநாடு மார்ச் மாதம் கண்டிப்பாக 28க்குள் நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது வடிவு மல்லத்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கட்டாயம் மார்ச் மாதத்தில் நடந்துவிடும். இதற்கான ஆலோசனையும் நான் தனிப்பட்டு நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நம்ம சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்குன்னா, வேளாண் மாந்தர்கள் 18 குடிகளும் சேர்ந்து நெல்லின மக்கள். நம்ம ஏன்னா இது உழவு அப்படின்றதான் நம்ம உணவளித்த மக்கள். ஏன் இந்த நாயக்கர்களுடைய காலத்திற்கு பின்னாடி 1930 1940 நம்ம இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கோம்.
பிசின்றாங்க, ஓபிசின்றாங்க, எஸ்சின்றாங்க. எஸ்சி அப்படின்றது ஒரு பட்டியல் தான். நாம் ஏன் தீண்டாமை அப்படின்றதுக்குள்ளே நம்மளை வைக்கிறாங்க. நம்ம திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், ஆய்வு, அகழ்வாய்வு, கீழடியெல்லாம் எடுத்துக்கோங்க. கீழடியெல்லாம் இரும்பு ஆயுதம் கண்டுபிடித்தோம்ன்றாங்க. இரும்பு ஆயுதம் நம்முடைய உளவு கருவி. அந்த கருவியை கண்டுபிடித்த அந்த இரும்பு மனிதர்கள் நம்ம வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நம்முடைய வம்சத்தை சேர்ந்தவர். நம்ம சர்தார் பட்டேல். அப்போ அப்படிப்பட்ட வம்சத்தை நம்ம சேர்ந்தவர்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக நம் அனைவருக்கும் பட்டியல் மாற்றம் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு. யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் எங்கும் அஞ்சோம். எனவே பட்டியல் மாற்றம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இது பாரதியின் கவிதை மாதிரி இப்போ இது வந்து நாங்களாக படைக்கப்பட்ட கவிதைகளாக நம்ம பட்டியல் வெளியேற்றத்திற்கு கன்னிச்சாமி அண்ணன் வந்து உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலை அப்படின்லாம் நீங்கள் எந்த கருத்துக்கும் நீங்கள் போக வேண்டாம். நிறைய பெயர் சொல்லி உங்களை அனைவரையுமே அழைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. இருந்தாலும் யாராச்சும் ஒரு பேர் விட்டு போயிட்டா கூட அது வந்து தவறுதலாக மாறிவிடும். அந்த காரணத்திற்காக உங்கள் அனைவரையும் நான் மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது வெறும் ஆலோசனை கூட்டம் மட்டுமே. நாம் அனைவரும் சேர்ந்து அனைத்து மாவட்டத்திலும் உள்ள இளைஞர்கள், இளைஞிகள், பெரியோர்கள், அமைப்பு சார்ந்த அனைவருமே நீங்கள் கட்டாயம் இதில் வந்து நான் ஒரு வேண்டுகோளாகவும் விடுதலை போராட்டத்தின் ஒரு கட்டமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். எப்படி சுதந்திரம் அடைய பாடுபட்டார்களோ அதே மாதிரி நம்ம அறப்போராட்டத்தின் மூலம்தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். நாம் வந்து தேவேந்திர அமைப்பாக செயல்படுவோம். எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. நம்ம வந்து அரசியலுக்குள்ளே நம்மளால் செல்ல முடியவில்லை. நம்ம எல்லா துறையிலையும் நம்ம சிறந்து விளங்குகிறோம். கலைத்துறையிலேருந்து, பேராசிரியர்கள்லேருந்து, விஞ்ஞானிகள்லேருந்து அனைத்து துறையிலுமே நம்ம வந்து சிறந்து விளங்குகிறோம். ஆனால் நம்ம வெளிவரவில்லை. ஆனால் வேறு இதில் பாருங்களேன், எல்லாரும் வெளி வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சமுதாய மக்கள் 90% வந்து நல்ல நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வெளியே வரமாட்டோம். அந்த மாற்றங்களை உருவாக்க வேணும் என்றால் ஆலோசனை கூட்டம் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நம்ம வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறோம், திடீர்னு கூட்டம் கூடிடுறோம், அது வந்து சிறப்பு கிடையாது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் நம்முடைய போராட்டமோ, நம்முடைய கள நிலவரம், நம்முடைய களப்பணி எப்படி ஆற்றுவது என்பதை நாம் முன்னிறுத்த வேண்டும். எனவே கன்னிச்சாமி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிச்சாமி அண்ணன், நீங்கள் நிறைய சின்ன சின்ன வேலைகள்னு சொல்ல முடியாது, நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள், நிறைய மேடைகள், நிறைய பேராசிரியர் ராமசீனிவாசனை கூப்பிட்டு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் வழங்கியிருக்கீங்க. அதே மாதிரி சமூக பட்டியல் வெளியேற்றமும் சமூக விடுதலையும் அப்படின்ற தலைப்பிலெல்லாம் நிறைய நம்ம நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. நம்ம வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு மாற்றம் வேணும். மக்களிடம் ஒரு மாற்றம் வேணும் என்றால் நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களிடம் தேசிய அளவில் ஒரு மாற்றம் இருந்தால்தான் நாம் கூட்டாக இருந்து நாம் வந்து ஊர் கூடி தேர் இருப்போம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய ஒற்றுமை தான் ஓங்க வேண்டும். ஒற்றுமை எப்பவுமே வந்து ஒற்றுமை இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வெற்றி அடைய செய்ய முடியும். எனவே சுதந்திரமே பட்டியல் வெளியேற்றம் தான் நம்முடைய சுதந்திரம். என்ன அப்படின்னு சொன்னால் பட்டியல் மாற்றம். அனைத்து மக்கள் தேவேந்திர குல வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒழிக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பெரிய ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான கலந்தாலோசிப்பு இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் நம்ம தொடங்குகிறோம். ஒரு 10 கார் 20 கார் அப்படின்னு வச்சு தொடங்குகிறோம். இதில் யார் யார் அதுக்குள்ளே வர்றாங்க, இதற்கு செலவுகள் ஆகும், இந்த செலவு தொகைகளை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய ஆலோசனைகள் இதில் இருக்குது. இந்த ஆலோசனைக்கு பின்னாடி தான் இந்த கருத்துக்களை வந்து மிகவும் சுதந்திரமாக சிறப்பாக அனைத்து மக்களும் பரிசீலிக்கப்படும் கண்டிப்பான முறையில். ஐயா கன்னிசாமி தேவேந்திரர் அவர்கள் 2ஆம் தேதி, அதாவது 2/3/2025 அன்று ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். குறிப்பாக யாரெல்லாம் அழைக்கப்படுவார்கள், அல்லது பொதுவாக அனைவருக்குமா அழைப்பாக இருக்குமா?
இது அனைவருக்கான அழைப்பு. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். இது வந்து நம்முடைய சமுதாய தலைவர்கள் அனைவருக்குமே உரிய இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் தான் தொடங்கினேன், இப்போ நீங்களாம் இருக்கீங்க அப்படின்லாம் சில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தொடங்குனீங்க, நீங்கள் விதை போட்டீங்க, நீங்கள் போட்ட விழுதுகள் தான் நாங்கள், விதைகள் தான் நாங்கள். அந்த விதைகள் வந்து மேலே வந்து ஒரு செடியாக பூத்து குலுங்கையில் உங்களுக்கு ஏன் அந்த கவலை? எங்களோட வந்து இணைந்து கொள்ளுங்கள், இல்லாட்டி நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் வரோம், அவ்வளோதான். இதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்முடைய கோரிக்கை ஒன்று தான், பட்டியல் மாற்றம் நம்ம வரணும், அவ்வளோதான். சுமார் எத்தனை நாட்கள் இந்த பயணமானது இருக்கும் என்று ஏதாவது தகவல் தெரியுமா? அந்த ஆலோசனை கூட்டம் தான் நம்ம 2/3/2025 ராம்சுப் மஹாலில் நடைபெற உள்ளது. ஆனால் இது எங்களுடைய சொந்த கருத்தாக இருக்காது. சுதந்திரமான அனைத்து தலைவர்களுடைய எண்ணம் தான், பேச்சு, அதுக்காக உரையாடல் தான் இது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து உறவுகளும், தலைவர்களும், கடைக்கோடி மக்களும், பெண்களும் இதில் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பெண்கள் தான் நீங்கள் முன் வர வேண்டும். ஏன்னா பெண்கள் தான் நாட்டின் கண்கள். நம்ம ஒரு செயல் செய்யணும்னா ஒரு சக்தி இருக்குன்னா அது பெண் சக்திக்கு மட்டும்தான் உண்டு. எனவே சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்த நாம் அனைவருமே யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பட்டியல் மாற்றமே எங்களுடைய உயிர் மூச்சு. எனவே நம்ம பட்டியல் மாற்றத்தின் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தலைவர்கள் உறவுகளுடைய கருத்துக்களின் ஆலோசனையின்படினா எவ்வாறு நம்ம இந்த பயணம் இருக்கும், எவ்வாறு இந்த பயணத்தை சிறப்பாக முடிக்கும் என்பதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. இந்த பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்த மீண்டும் நம்முடைய அண்ணன் கண்ணுச்சாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களை வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் மீண்டும் மீண்டும் நான் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ புரட்சியாக நம்ம இந்த இதை செய்து முடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் தீண்டாமைக்கு உரியவர்கள் நாம் கிடையாது. திருச்செந்தூர், பழனி, சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்கள், அந்த ஆண்டாள் கோயில்கள் அனைத்து நிறைய கோயில் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். முதல் மரியாதை வழங்கப்பட்டவர்கள், கீழடிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம தான். இனிமேல் அகழ்வாராய்ச்சிக்கு சொந்தக்காரர்கள், உயிர் மூச்சு நம்ம தான். எனவே அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், இளைஞர்கள் அனைவரையுமே என்னுடைய இருகரம் கூப்பி உங்களை மீண்டும் நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி நம்முடைய சேனல் வச்சு நடத்தும் அனைத்து சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களை உயர்த்துமாறு என்னுடைய பணிவான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.